வணக்கம் அன்பு விஎஸ்எஃப். நான் உங்கள் சுரேந்தர். ஏஏஐபின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிக்கிறாங்க இந்த விமான விபத்து சம்மந்தமாக. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதற்கட்டமாக விசாரிச்சதில் 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயல்ந்த காரணமாக தான் இந்த விமான விபத்து நடந்திருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக 2 இன்ஜினுமே செயல்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லேண்டிங் கியரோ ஃப்ளாப்ஸோ முக்கிய காரணம் இல்லை அப்படிங்கிற தகவல் தான் இப்போ முக்கியமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோ பைலட் 2 பேரும் பேசிட்டதாகவும், அதில் பைலட் கோ பைலட்ட ஏன் இந்த ஃபியூலை நிறுத்தினேன்னு கேட்டதுக்கு அது என்னுடைய தவறு கிடையாது அப்படின்னு கோ பைலட் சொன்னதா அந்த குரல் பதிவு இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. இதை தான் நம்ம முன்னாடியே நம்மளுடைய தியரியில் நம்ம முன் வச்சிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், என்னுடைய தியரி என்ன முன் வச்சுக்கிறேங்கிறது மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு காமன் மேனோட என்னுடைய தியரியை முன் வச்சுருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்த நபர்கள், எனக்கு தெரிஞ்ச நபர்களே என்னை திட்டினாங்க, நீ எல்லாம் பெரிய ஆளாடா, நீ எல்லாம் தியரி போடுறீங்க. அதே மாதிரி கமெண்ட்லேயும் ஒருத்தர், இவர் பெரிய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் தியரி போடுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னுடைய தியரியை நான் ஏன் முன் வச்சேன்னா, அதை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டும் பேச மாட்டேறாங்க. ஏன் பேச மாட்டேறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் என்னுடைய தியரியை முன் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோ பைலட்டோட தவறாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம்னு சொன்னாங்க. அந்த லேண்டிங் கியரை அப் பண்ணாமையே ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு, இதுதான் விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் யாருமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி சொல்லலை. பேர்டு ஹிட்டை பற்றி கூட சொன்னாங்களே தவிர இதை பற்றி எக்ஸ்பர்ட் யாரும் பேசலை. நான் என்ன பேசிக்கிறேன் அந்த வீடியோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா, இது பெருமைக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணல, சரியான தகவலை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மனநிறைவுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். தொடர்ந்து என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.